ஏய், இப்ப பரவாயில்லையா? சரி, வாஷ் பண்ணிட்டு வா. என்ன மேடம் இங்க நிக்கிறீங்க? நான் நிக்கிறது இருக்கட்டும். நீ எதுக்கு வாமிட் எடுத்த? யாரு யார் மேடம் வாமிட் எடுத்தா? பாத்ரூம்குள்ள நீ வாமிட் எடுத்த சத்தம் எனக்கு தெளிவா கேட்டுச்சு. நீ தானே வாமிட் எடுத்த? நல்லதா போச்சு, நாம தான் எடுத்தோம்னு சொல்லி சமாளிச்சிட வேண்டியதான். பதில் சொல்லு. ஆமா மேடம், நான் தான் எடுத்தேன். ஏன் வாமிட் எடுத்த? சொல்லு. திடீர்னு ஒரு பொண்ணு வாந்தி எடுக்கிறதுக்கான காரணம் என்ன? இது என்ன மேடம் சில்லி கொஸ்டினா இருக்கு? இது சில்லி கொஸ்டின் இல்ல, சீரியஸான கொஸ்டின். எதுக்காக வாந்தி எடுத்த? மதியானம் கேண்டீன்ல சாப்பிட்ட லஞ்ச் எனக்கு செட் ஆகலன்னு நினைக்கிறேன். அதான் திடீர்னு வாமிட் எடுத்துட்டேன். தினமும் சாப்பிடுற சாப்பாடு இன்னைக்கு திடீர்னு உனக்கு செட் ஆகலையா? ஆயில்ல இருந்து மளிகை பொருள் வரைக்கும் எல்லாமே நாங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா தான் வாங்கி போடுறோம். அப்புறம் எப்படி உனக்கு ஏதாவது பண்ணும்? அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சுன்னு ஒரு பழமொழி இருக்குல்ல மேடம். இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா சாப்பிட்டுட்டேன், அதான் அமிர்தம் விஷம் ஆயிடுச்சு. அப்படியா? ஆமா மேடம். வாமிட் பண்ணது ஒரு மாதிரி டயர்டா இருக்கு, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். இவ பேசுற தோரணையே சரியில்லையே. ஒருவேளை தப்பு பண்ணிருப்பாளா? என்னடி நீ மட்டும் வர? ஆனந்தி எங்க? ஏன் டென்ஷனா இருக்க? என்னாச்சு? வார்டன் பாத்துட்டாங்க. என்ன பார்த்தாங்க? வாந்தி எடுக்கிறத பாத்துட்டாங்க. என்னடி சொல்ற? ஆனந்தி வாந்தி எடுக்கிறத பாத்துட்டாங்களா? இல்ல இல்ல, அவங்க நான் வாந்தி எடுக்கிறதா நினைச்சு பேசிட்டு இருந்தாங்க. நீ எதுக்கு ரெஜினா போய் சொன்ன? தேவையில்லாம ஒன்னே சந்தேகமா பாப்பாங்க. அவங்க என்னெல்லாம் சந்தேகமா பாக்குறதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்படியே பார்த்தாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா நீ வாந்தி எடுத்தன்னு தெரிஞ்சாதான் பெரிய பிரச்சனையே. ஏற்கனவே உனக்கு 1008 ப்ராப்ளம். அன்பு ஒரு பக்கம், மகேஷ் ஒரு பக்கம்னு உன் உடம்புல என்ன பிரச்சனை இருக்குன்னு நினைச்சிட்டே சுத்திட்டு இருக்காங்க. இப்ப நீ வாந்தி எடுத்ததையே காரணமா வச்சு ஹாஸ்பிடலுக்கு கூப்பிடுவாங்க. அங்க போனா கண்டிப்பா உன் பிரச்சனை வெளியில வந்துரும். அதுக்கு வார்டன் நான் வாந்தி எடுத்ததாவே நினைச்சிட்டு போட்டோம். நீ ரொம்ப சாதாரணமா சொல்லி போட்ட. ஆனா எனக்கு என்னமோ வார்டன் மேடம் உன்கிட்ட பேசுற துணிய பார்த்தா உன் மேல ஏதோ அவங்க சந்தேகப்பட்டு பேசுற மாதிரி இருந்துச்சு. அதுதே எனக்கு பயமா இருக்குது. நீ பயப்படுற அளவுக்குலாம் ஒண்ணுமே நடக்காது ஆனந்தி. அப்படியே வார்டன் மேடம் சந்தேகப்பட்டு கேட்டாலும் வாங்க மேடம் போய் செக் பண்ணிக்கலான்னு தைரியமா போவேன். ஆனா உன்னால அப்படி பண்ண முடியுமா? அதெல்லாம் இருக்கட்டும், நமக்கு தான் இது என்ன வாமிட்னு தெரியும். நாம டென்ஷன் ஆகுறோம், ஓகே. ஆனா வார்டனை பொறுத்த வரைக்கும் இது சாதாரண வாந்தி தான். ஆனா அவங்க இவ்ளோ தீவிரமா இந்த விஷயத்த கேட்கணும். ஒரு வார்டனா அவங்களோட பொறுப்புல இருந்து கூட கேட்டிருக்கலாம்ல. ஆனா இவதான் வாந்தி எடுத்தான்னு தெரிஞ்சாதான் பிரச்சனை.